ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஆம்லேட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டையை வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை வந்து நல்ல பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அரை தக்காளி வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்காங்க. சிக்கன் மசாலா இருந்ததுன்னா அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் கலந்துட்டு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண பிறகு சின்ன துண்டு பட்டர் வந்து இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா உருகிட்டும். உருகின பிறகு பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முட்டை கலவையை வந்து நம்ம தோசைக்கல்லை வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றின பிறகு காரத்துக்காக வந்து பெப்பரை வந்து கொஞ்சமாக தூவி விடுறேங்க. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய சீஸி ஆம்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.